அக்கா நீ ஏன் கட்சி விட்டு போனேன்னா உனக்கு ஒரு கற்பனையா, நீ ஒரு கற்பனையில வாங்குறியா. அது என்ன கற்பனைனா கேளாம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேச்சை கேட்கறாரா, விஜய் தினமும் பேச்சை கேட்டு தான் தூங்குவாரா, எடப்பாடி பழனிசாமி தினமும் ஷார்ட்ஸ் பார்ப்பாரா, இப்படின்னு எவனாவது சொன்னதை நம்பிக்கிட்டு தங்கள் மனசுக்குள்ள தங்களை பற்றியே அதீத கற்பனையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உனக்கு அதீத கற்பனைக்கா, அதீத கற்பனையில வாங்குற, இமேஜினேஷன்ல வாங்குற. உன் பேச்சை அவங்க கேட்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு கற்பனை பண்ணி பண்ணி கொம்பு முளைச்சி கற்பனையில நீ கட்சியை விட்டு வெளியேறு அப்படின்னு தம்பி சொல்கிறான். நான் சொல்ல, காலங்காலமாக வீடியோ போகிறேன், நாங்கள் யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நீ உயிருக்குயிரா என் உயிர் தம்பிகளுக்காக ஓடி ஓடி உழைச்சியே இன்னைக்கு என்ன வார்த்தை பேசுகிறான்னு பார்த்தியா? பார்க்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வருது. எப்படி தான் நீ தாங்குறியோ பாவங்க நீ. அக்கா வேறு மேடையில் பேசியிருந்தா யாராவது கை தட்டியிருப்பாங்களா, யாராவது மதிச்சிருப்பாங்களா? நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசினா இந்த பேர் உங்களுக்கு, அங்கே பேசினா தான் மக்கள் கூட வந்து ஒரு இதுவாக